இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பலமுறை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை நம்மளால பார்க்க முடியும். இது நமக்கு ஒரு பாடம். நமக்கு சில காரியத்தை கத்துக் கொடுக்கும். அதாவது பூரணமானவன், பெர்ஃபெக்ட் ஆனவங்க யாரும் கிடையாது. சரி, அப்படி நம்ம தவறிட்டோம்னா கர்த்தர் நம்மளை அழிச்சிடுவாரா? இதை குறித்து நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் தேவை. நான் இந்த மேடையில் நின்றுட்டு நீ செய்த பாவம், குற்றங்கள் எல்லாம் எடுத்து குற்றப்படுத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா யாருமே பூரணர், என் மேல தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரும் சில காரியத்துல சில காரியங்களை தவறுகிறோம். ஆனா ஒண்ணு செய்யணும், பூரணத்தை நோக்கி கடந்து போகணும். அசுத்தமா வாழறத வெறுக்கணும். பரிசுத்த வாழ்க்கைய விரும்பணும். அவரை போல வாழணும். இந்த உலகத்தில் நாம் இருப்பதே ஏதோ 4 வீடு கட்டி பணத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளை வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து செத்துட்டா போதும்னு நினைக்கிறோம் பாருங்க. அது பெரிய தப்பு. இதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு பாருங்க. அவரோடு கூட நித்திய நித்திய காலமா நீங்க வாழணும். அப்போ அவரோடு கூட அந்த தேவனுடைய பிரசனத்துல இருக்கணும்னா, இப்போ நமக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்தாருல்ல, மறுபிறப்பை கொடுத்தாருல்ல, அந்த ஆவி தேவனை தொழுது கொள்ளுதா? தேவனை அது அறிஞ்சிருக்குதா? எப்பவுமே இந்த மைண்ட்ல, இந்த மனதுல நிறைய காரியங்கள் ஓடுது. நம்ம அதையே யோசிக்கிறோம், அதையே சிந்திக்கிறோம். அதுக்கேத்த பிரகாரமே நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். ஆனா யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். உலகம் என்ன சொல்லு தெரியுமா? உலகத்துல எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லு. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நாங்க பிறக்கும் போதே கிறிஸ்தவன். சில பேர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பிரதர், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன். யாருங்க தேவனுடைய பிள்ளைகள்? வேதம் இப்படி சொல்லுதுங்க, அவருடைய ஆவியிலே நடத்தப்படுகள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம நன்றாக வாழ்வது ரொம்ப அவசியம். அதுக்கு முதல் காரணம், தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்ற பிறகு ஆவியினால் நடத்தப்படுவது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்க அல்லது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் விரோதமா போன பிறகு கர்த்தர் அவங்கள அப்படியே விட்டுறல. கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்புங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, ஏதோ சட்டையை கிட்டே கிழிச்சுக்கிட்டு சாம்பலை மேலே போட்டுக்கிட்டு ஊர் ஜனம் எல்லாம் பார்த்து நீ உண்மையாகவே மனம் திரும்பி வரா மாதிரி அப்படிலாம் நீ செய்ய வேணாம். அது ஒன்றும் உகந்தது அல்ல. நீ உன் உள்ளத்துல இருதயத்தை கிழிச்சிட்டு வான்றார். அதாவது ரிப்பென்டன்ஸ் உள்ள இருக்கட்டும்ன்றார். உள்ள உண்மையான ஒரு மனது. யாரோ சொன்னதுனால செய்யாத. உள்ள நீ உண்மையாய் மனம் திரும்பினா அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்றார். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, சம்பூர்ணமா புசிச்சு திருப்தியா இருப்ப. ஆசீர்வாதம் பாருங்க. நீ சம்பூர்ணமா புசித்து இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம்ல 21வது வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி அதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி வந்துட்டீன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவங்க கர்த்தர் விரோதமா இருந்தாலும் என்ன நடந்ததுன்னா, சாப்பாடுக்கு வழி இல்லாம ஆயிடுச்சு. அறுவடை இல்ல. அதனால அறுவடை இல்ல, காரணம் மழை இல்ல பாருங்க. மழை இல்லாத புல்வெளியில, வயல்வெளியில புல்வெளி, அதுல புல்லும் இல்ல, பூண்டும் இல்ல. அதனால ஆடு மாடு மிருக ஜீவனுக்கெல்லாம் சாப்பாடும் கிடைக்கல. சில நேரம் மனுஷர்கள் செய்யற பொல்லாத காரியம் நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கே கஷ்டம் ஆயிடும். உணவுக்கு பஞ்சம் வரும். இதெல்லாம் பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸ். உலகத்துல நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நான் இது ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்தி நம்மளை பயமுறுத்ததுக்காக சொல்லல. பட் ஆனா வேதம் சொல்லுது, கடைசி நாள்ல கொடிய காலங்கள் இருக்கும். இதை சம்பந்தப்படுத்தி இயேசு சீக்கிரமா வருகிறான்னு சொல்லல. அவர் வருவார். எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனா சீக்கிரம் வருவார். அவர் சொல்றாரு, இது மாதிரி நடக்கும். ஈரான்ல நடக்கிற யுத்தம் ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. லெபனோன் பாட்டு பாடுறோம், லீபனோன் மகிமை என்றெல்லாம் பாடியிருக்கும். அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இஸ்ரேல் நாடு அந்த லெபனோனை அப்படியே அடிச்சு தரமட்டமாக்கி வச்சிருக்கு.
தலைவர்கள் செய்யற சில கருத்து வேறுபாடுகள், பாவமே செய்யாத பிஞ்சு குழந்தைங்க நடுத்தெருவுல நிக்குது. சாப்பாடு இல்ல. பள்ளிக்கூடம் போக முடியாது. தற்சமயம் அங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யா, உக்ரைன் அந்த பக்கமும் நடக்குது. எந்த நேரத்துல எப்படி நடக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, இப்படிலாம் வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப அந்த வாருடைய தாக்கம் நமக்கும் தெரியுது. கொஞ்சம் கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. ஆனா அதுவே எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. எத்தனை ஹோட்டல், எத்தனை ரெஸ்டாரண்ட் மூடிட்டாங்க. எத்தனையோ ஃபேக்டரியில லே ஆஃப் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்க வந்து முடியுது? நமக்கு வருமானம் குறையுது. சாதாரணமா இருக்கிற இடத்துல விட இப்ப மேல பல மடங்கு அதிகமாகுது. சரி, இந்த மாரி பொருளாதாரம், உலகத்துல சூழ்நிலை மாறும்போது, இந்த உலகத்துல என்ன நடக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வரல. எப்படி நல்லா வாழறது? பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், பல சபையில இந்த வருஷம் என்ன நடக்கும் என்பதெல்லாம் தீர்க்கதரிசனமா சொல்றேன்னு சொல்லி அத போட்டு வேற சில பேர் காட்டுறாங்க. எனக்கு தெரியல அவங்க என்ன பேசுனாங்க. அந்த ஒரு நடக்க போது, இந்த வார் நடக்க இருக்கட்டுங்க. அந்த வார் நடக்குது, அந்த கஷ்டம் வந்தா நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாங்களா? சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி வாழுறது? தீங்கான காரியங்கள் வரும்போது அதையும் கடந்து எப்படி ஜெயிக்கிறது? வரக்கூடிய பிரச்சனைய உனக்கு இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்றதுனால என் பிரச்சனை மாறப்போதா? இல்ல என் பிரச்சனைய கொண்டு போய் 10 பேருக்கு சொல்றதுனால யாராவது எனக்கு உதவி செய்ய போறாங்களா? ஆனா வேதம் நமக்கு கத்துக் கொடுக்குது பாருங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வ வாழறது? தீங்கு நாளிலே எதிர்த்து நின்று சகலவற்றையும் செய்ய ஒரு திராணி. ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்வு குறித்து வேதம் சில பிரின்சிபிள சொல்லிக் கொடுக்குது. அப்ப முதலாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ரெஸ்டரேஷன், அதாவது உன்னை ரெஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி நான் சில காரியத்தை செய்யணும், அகற்றணும். சில காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். ரெஸ்டரேஷன் அப்படின்றது பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெடெம்ப்ஷன், அப்படி இல்லைன்னா மீட்பு என்ற வார்த்தை பயன்படுது. ஒருத்தர் வந்து எதிலயோ சிக்கி தவிச்சு அவரால உதவி செய்ய முடியாத நிலையில பிணையப்பட்டு இருக்கும்போது ஒருத்தர் விலை கொடுத்து மீட்டெடுப்பது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் சிக்கி தவிக்கும் போது முதலாவது என்னை மீட்கல, சில காரியத்தை சரிப்படுத்துறேன். விசுவாசிகளுக்காக தான் இந்த வருஷம் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருக்காரு. ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாதத நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ள மாம்சமான எண்ணங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, தற்பெருமை, நமக்கு சில காரியத்தை ஜஸ்டிஃபை பண்றோம், நியாயப்படுத்துறோம். நீங்க தாழ்ந்து போறதுனால உங்களுக்கு நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க. நான் வந்து பெர்ஃபெக்ட் அதனால இங்க நின்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நானும் கத்துக்கிறேன். நீங்களும் கத்துக்கணும். ஆசீர்வாதமா வாழறது ரொம்ப நல்லதுதான். ஆனா நல்லா வாழ தெரியாம இருந்தா எப்படிங்க? அப்ப கர்த்தர் சொல்றார், நான் சில காரியத்தை நான் உன்னை விட்டு நீக்கினாதான் அந்த மீட்பினுடைய நன்மையை நீ நல்லா அனுபவிக்க முடியும்ன்ற. அப்போ இந்த திராட்சை செடியை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதுல எதெல்லாம் பழம் கொடுக்க முடியாத கொடி இருக்குதோ அதை அறுத்து போடுறேன்றார். ஏன் தெரியுமா அறுக்கிறாரு? நிறைய கனி கொடுக்கிறது. என் வாழ்க்கையில சில காரியத்தை நான் இழக்கிறேன். சில நேரங்கள் கடினமான சூழ்நிலை போறேன். சம்டைம் பீப்புள் ட்ராம்பிள் ஓவர் மீ. என்ன மிதிக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, பல இடத்துல நான் நெருக்கப்பட்டேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போல. கலக்கம் வந்தது, நான் மனம் உடையல. என்னை பிடிச்சு தள்ளுனாங்க, கீழே தள்ளுனாங்க. நான் மடிஞ்சு போல. துன்பப்பட்டேன், கைவிடப்படல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர் சொல்றாரு, சில பிரின்சிபிள நான் கத்துக்கிட்டேன்றார். நான் சில பிரமாணங்களை கத்துக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா பக்கமும் நெருக்கம் வந்தா நம்ம தாங்குவோமா? இன்னைக்கு ஏதோ சில நெருக்கம் இருக்கு உங்களுக்கு. ஆனா நாலா பக்கத்துல நெருக்கம் வந்தா எப்படி இருக்கங்க? எங்க திரும்பினாலும் வழியே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆனா பவுல் எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது. அவர் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நம்ம வந்து நடுவுல குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வந்ததுனால நான் இந்த செய்தியை கன்டினியூ பண்ண முடியல. பட் ஆனா நான் சொன்ன இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா,
அதோடு கூட ஒத்த செயல்கள், கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். ஃபெய்த் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் டெட். விசுவாசம் இருக்கணும். கிரியை இல்லைன்னா, அதுக்கு ஒத்த செயல்கள் அந்த வேலை செய்யலைன்னா செத்ததா இருக்கும்னு அதை பார்த்து முடிச்சோம். இப்போ நான் உங்களோடு பேச போறேன். விசுவாசித்தேன். விசுவாசம் இருந்தால் அதுக்கு ஒத்த பேச்சு இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க விசுவாசம். அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம் இருந்தா அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். நம்ம எப்போ சந்தேகமா பேசுறோம், எப்போ நம்ம வெறுப்பா பேசுறோம், எப்போ நம்ம வேற விதமா பேசுறோமோ அது நமக்கு எனக்குள்ள இருக்கிறத காட்டுது. இருதயத்தின் நிறைவினால். அப்பனா என் விசுவாசம் எப்படி வெளிவருதுன்னா அது வந்து ஆவின்னு சொல்லுது. விசுவாசித்தேன் ஆகையால் நான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். விசுவாசித்தேன். தட்ஸ் ரைட். இப்படிதான் தமிழ் படிக்கணும். நீங்க படிக்கும்போது பாருங்க, இந்த கமா போடும்போது நிறுத்தணும். விசுவாசித்தேன் ஆகையால் அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி கமா போட்டிருக்கா, அங்கதான் நிறுத்தணும். நாங்களும் விசுவாசின் ஆவியை உடையவர்களாய் இருந்து அங்கதான் நிறுத்தணும். விசுவாசிகளாய் இருக்கிறபடினால் பேசுகிறோம், அங்க நிறுத்தணும். எல்லாத்தையும் கத்துக்கலாம். நல்லா கை தட்டி தேவனை துதிப்போம். அப்போ நல்லா புரியும். சரிங்களா? சரி. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ இந்த விசுவாசம் என்பது அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு பிரசங்கியார். அவர் சொல்றாரு, இந்த விசுவாசித்தேன் பேசினேன் என்று சொல்லும்போது அவர் சொல்றாரு, அது என்ன விசுவாசமோ அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகளும் இணைந்து போகின்றார். ஒரு விசுவாசி அவர் பேசுறாருன்னா அவர் என்ன மாதிரி விசுவாசத்தின் ஆவி உடையவராக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேச்சு இருக்கும். ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு அவர் பேசுற பேச்செல்லாம் வியாதி, வறுமை, கஷ்டம், எனக்கு விரோதமா ஒருத்தன் இருக்கிறான், அந்த தெருவில் யாரோ ஒருத்தன் எனக்கு தப்பானது பண்றான், மந்திரம், இவங்கெல்லாம் உள்ள விசுவாசம் இல்லை. அவங்களுக்குள்ள பயம் இருக்கு. ஐயா நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நல்ல வார்த்தையை கேட்குறீங்க, பட் ஆனா நம்ம கவனிச்சா அது உள்ள வந்துடுமே. உள்ள இருக்குதா விசுவாசம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு பிரச்சனை வருது இல்ல, கஷ்டம் வருது இல்ல, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாருங்க. நான் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுங்க, நீங்களே நிதானிச்சு பார்த்துங்க. நம்ம அந்த சூழ்நிலையில எப்படி பேசுறோம்? இருக்கிறத பேசுறோமா இல்ல விசுவாசிக்கிறத பேசுறோம்? இப்ப இந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருடைய உணர்ச்சியை பேசல. அவருடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட உணர்ச்சியின் அடிப்படையில் வரல. சொல்றாரு, நெருக்கம் இருக்குது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறது. பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. எதிர்மறையான சூழ்நிலையில எவ்வளவு ஒரு பாசிட்டிவான முண்ட போறதுக்கான வார்த்தையை பேசுறாரு. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் கலக்கம் வந்தும் மனம் உடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும். அதுதான் ஏன்னா அவர் சொன்னாரு, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. எல்லாம் சொல்லுங்க. ஆவினா இன்விசிபிள், நீங்க பார்க்க முடியாது. அப்ப விசுவாசம் கண்ணில் பார்க்கறது இல்ல, ஆனா கண்ணில் பார்க்காதத உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை மற்றவங்க எப்ப பார்ப்பாங்கன்னா நீங்க பேசுற அந்த வார்த்தை. இப்ப சூழ்நிலை சில நேரம் மிகப்பெரிய வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்ததுன்னா அந்த சூழ்நிலை என்னை மௌனமாக்காது, அந்த சூழ்நிலை என்னை வாயடைச்சு நிக்க வைக்காது. பல பேருடைய வாழ்க்கை நெருக்கம் வரும்போது வாயடைச்சு போறாங்க. அவங்க சொல்றாங்க, பேச முடியலங்க, பேசுறது வார்த்தையே இல்லை, என்னால தாங்க முடியல, என்னத்தை நான் பேசுவேன். ஆனா விசுவாசி சொல்றான், துன்பங்கள் நேரங்களிலே அவர்கள் இன்பமான வார்த்தையை பேசுகிறார்கள். கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர்கள் யாரும் என்னை மறந்தாலும் மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார் என்று பேசுகிறார். பணம் இல்லாமல் போகலாம், பணம் இல்லாம போகலாம், ஆனா அவங்களுக்கு தெரியும் என் குறைவெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாம் பார்த்து கொள்பவர். அப்போ தோல்வியில ஜெயத்தை பேச வைக்கிறது, ஜீவனற்ற சூழ்நிலையிலே ஜீவனை பேச வைக்கிறது, நம்பிக்கை இல்லாத இடத்திலே நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. உங்கள் வார்த்தை ஒவ்வொன்றும்
தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆமென். அதனால சூழ்நிலையை அது நம்மள பேச விடாம தடுத்துட கூடாதுங்க. பவுல் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சரி, இப்போ செய்திக்கு போலாம். ரெடியா இருக்கீங்களா? ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு நல்லா வளமா நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு விரும்புறீங்களா? தேங்க்யூ. ஒரு 5 பேர் கை தூக்குனீங்க. நல்ல வளமா செழிப்பா வாழ்ந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் உயிர் வாழணும் அப்படின்னு விரும்புறீங்களா? திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன், சீக்கிரமா செத்துறணும்னு விரும்புறீங்களா, இல்ல ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து சும்மா உயிர் வாழக்கூடாது, நல்ல சந்தோஷமா செழிப்பா வாழணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இப்ப நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் இப்படி கேளுங்க, நான் கேட்கல, பைபிள் கேக்குது. This question coming from the Bible. இந்த கேள்வி வேதாகம் கேக்குது. படிக்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் படிக்கிறேன். இங்க பாருங்களேன், இப்படி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன். அதுதான் தமிழ்ல கொஞ்சம் புரியாத மாதிரி. Do you want to really live? Would you love to live a long happy life? உண்மையாலுமே வாழ விரும்புறீங்களா? ரொம்ப நாள் சந்தோஷமான ஒரு நீடித்த நாளா வாழணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு வேதம் கேள்வி கேட்குது. இப்போ நம்ம அந்த வசனத்தை தமிழ்ல படிப்போம், கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதம், சங்கீதம் 34வது சங்கீதம் 12வது வசனத்தை படிக்கலாம். படிங்க. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற, இந்த வார்த்தைலாம் நமக்கு தமிழ் தான், ஆனா நமக்கு அது என்னன்னே தெரியாம. எத்தனை பேரு நல்லதை பார்க்கணும், நல்ல ஒரு செழிப்பான வாழ்வை ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு விரும்புறீங்களா? அபேட்சிக்கிறீங்கன்னா விரும்புகிறீங்களா? நான் திரும்ப கேட்கிறேன், நல்ல நாளை பார்க்கணும், சுகமா செழிப்பா வாழணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? சொல்லுங்க. நான் விரும்புறேன். நல்ல கை. இப்போ எலெக்ஷன் டைம், அங்கங்க ஒவ்வொருத்தர் மைக் வச்சு ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்கான். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கணும். எல்லாம் பதில் கொடுக்குறாங்க, ஆளுக்கு வர்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன், அதே மாதிரி கோயில் முடிஞ்சு வருது இல்ல வெளியில ஒவ்வொரு சபையில, நம்ம மைக் எடுத்துன்னு போய் கேட்கணும். ஏங்க நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து சுகமா செழிப்பா வாழணும் விரும்புறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். ஐயோ நாங்க செத்து போறதுதான், ஏன் சீக்கிரமா போயிடலாம், அப்பா கிட்ட போகணும்னு தான் பிரதர் நான் விரும்புறேன், எனக்கு வேணாம் பிரதர். 100க்கு 90% அப்படிதான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். எதுக்குங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும்? இவங்க அப்பாவை பாக்குறதுக்காக விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? புருஷன் சரியில்லை போயிடணும்னு நினைக்கிறான், மனைவி சரியில்லை நினைக்கிறான், பணம் இல்லை நினைக்கிறான், வாழ்க்கையில் இந்த உலகத்துல எதுவுமே நான் அனுபவிக்கலாம், இன்னத்தை வாழ போறேன், நான் போயிடுறேன், நான் செத்துறேன் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கேன். அந்த ஜீவனை வச்சு என்ன ஆராதிச்சிருக்கியா? என்ன உனக்கு தெரியுமா? என்னை பத்தி நீ அறிந்திருக்கிறாயா? உனக்கும் எனக்கும் உள்ள உறவு நல்லா தெரிஞ்சதுன்னா உனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பூமியில நல்லா வாழணும்னு விருப்பம் வரும்ன்ற. அப்போ இது இட்ஸ் டாக்கிங் அபௌட் தி ரிலேஷன்ஷிப் வித் காட். இப்போ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல அதுக்கு பதில் வருது. எப்படி ரொம்ப நாள் வாழ முடியும், ரொம்ப சுகமா வளமா நல்லா வாழறது எப்படிங்க? நீங்க சொல்றீங்க எப்படி நல்லா கவனிங்க ஐயா, இது பணத்தினையும் பொருளினாலும் வாழறது இல்ல, அதுக்கும் மேல இந்த பணம் ரிசோர்ஸ். மணி இஸ் நாட் தி சோர்ஸ். But this world, the people, they think the money is the source, the work is the source. The only source, brother, that is my work என்றான். எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் என் வேலை, எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் பணம். ஆனா நமக்கு அதெல்லாம் ரிசோர்ஸ், அது உதவி ஆதாரம். என் ஆதாரம் கர்த்தர், ஆதாரம் கர்த்தர். My source is God. My source is Jesus. My source is my heavenly Father. என்னுடைய ஆதாரம் கர்த்தரின் ஆதாரமானவர்.
கவனிங்க, இந்த பணமே இல்லாம போனாலும், உறவுகள் அருந்து போனாலும், சொந்த ஜனங்க கைவிட்டாலும், இவர் இருந்தாருன்னா, அப்ப இந்த ஆதாரம் இருக்கிறதுனால எல்லாம் உன்னை தேடி எப்படி வருதுன்னு பாப்பீங்க. உலகத்திற்கு மனுஷன் வாழ்க்கையில பணம் தான் ஆதாரம் நினைக்கிறான். பணம் போனவன செத்துறான். வேலை தான் ஆதாரம் நினைக்கிறவன் அப்படியே டொயின்னு போயிடுவாங்க. I seen the people, the business magnets, magnetic people. They had such a lot of money. All of a sudden they collapse because they say everything gone, brother. Business doom. எல்லாம் போயிடுச்சு. திடீர்னு செத்துறாங்க. அண்ணா நகர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரம் பாரு. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி 4 கிரவுண்ட்ல அண்ணா நகர்ல ஒரு வீடு வச்சிருந்தார். நான் அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். மேல ஒண்ணுமே இல்லை, 4 கிரவுண்ட்ல ஃபுல்லா கட்டியிருக்காரு. பெரிய பிசினஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டாரு. நான் போனேன். பெரிய ஒரு சாய்பாபா பக்தர். உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 அடி உயரத்துல அந்த சிலையை உள்ள வச்சிருக்காரு. அப்ப சீலிங் பாருங்க எவ்வளவு ஹைட்ல கட்டியிருப்பாரு. எல்லாம் இழந்து போய் அவருக்கு இயேசுநாதரை பத்தி சொல்லி சபைக்கு வாங்கன்னு சொன்னேன். எங்க இருக்குதுன்னு கேட்டார். அப்ப நான் இந்த நரசிய தெருவில் எங்க அண்ணன் கூட நான் ஊழியத்தில் இருந்தேன். நான் சொன்ன வண்ணாரப்பேட்டைன்னு. ஐயோ, நான் வரவே மாட்டேன். இப்படி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியால என்னால வரவே முடியாதுங்க. ஆனா அவர் பிசினஸ் போன பிறகு பாத்தீங்கன்னா சொன்ன, வாங்க கர்த்தர் உங்களுக்கு, நான் இப்ப ஒரு செய்தி கொடுத்துட்டு இருந்தேன் பாருங்க, தோல்வியை எப்படி ஜெயமாக்குவது என்ற தலைப்புல ஒரு சீரியலா பேசிட்டு இருந்தேன். அந்த சபையில வரக்கூடிய ஒரு விசுவாசி கடையில் அந்த செய்தியை போட்டிருக்கும்போது அவர் கேட்டார். ஜெயலலிதா இங்க வரும்போது அந்த சீடியை எடுத்து ஒரு 6 போய் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த அம்மா தோத்து போயிருந்தது அரசியல். அது கொண்டு போய் கொடுத்தாங்க. தோல்வி அடுத்த தடவை ஜெயம் எப்படி இருக்குன்னு இந்த சீடியை கேளுங்கன்னு சொல்லி போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கேட்டாங்களா நமக்கு தெரியாது, 2வது கதை. ஆனா அது ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. அவர் வரல, இறந்துட்டார். அந்த வாரமே அவர் செத்துட்டார். ஏன் செத்தாரு? வியாதி கிடையாது, மன அழுத்தம். பொசிஷன் போயிடுச்சு. 4 பேர் முன்னாடி இருந்த அந்த அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை எல்லாம் போய் இருக்கிறதெல்லாம் உள்ள கிட்டத்தட்ட 6 கார் மேல வச்சிருந்தார். எல்லாம் கோயிங் டு சீஸ், எடுக்க போறேன்ட்டான், ஜப்தி பண்ண போறாங்க, எல்லாத்தையும் எடுக்க போறேன்ட்டான். அந்த அவர் சொல்றார், அந்த கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணான்னார். செத்துட்டார் பாருங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. வாழ்க்கையில சில தோல்வி வந்தோடனே, அவமானம் வந்தோடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. விசுவாசிங்க, கவனிங்க, எது முடிஞ்சாலும் கர்த்தர் முடிவில்லாதவர். கர்த்தர் முடிவில்லாதவர். அவர் முடிவை துவக்கி வைக்கிறவர். இந்த இடத்துல யாராவது ஒருவர் எல்லாம் இழந்துட்டேன், என்னோட எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன், அல்லது எனக்கு வந்த இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைக்கல, ஃபெயில் ஆயிட்டேன், வாழ்க்கை எனக்கு போயிடுச்சையா, என் கணவனை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன், என் குடும்பம் உடைஞ்சிடுச்சு, என் பிசினஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது முடிவல்ல. என் கர்த்தர் உன் ஆதாரமானவர். வாழணுமா? நீ நல்லா வாழணுமா? சுகமா வாழணுமா? வளமா வாழணுமா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புறியா? அதான் அந்த கேள்வி. நீ விரும்புறியா? இன்னைக்கு இந்த காலையில் சொல்ல, நீ சுகமா வாழ விரும்புறீங்களா? விடுதலையா வாழ விரும்புறீங்களா? நல்லா வாழ விரும்புறீங்களா? திரும்ப திரும்ப கேட்கிறேன், நல்லா வாழ விரும்புகிறீர்களா? இயேசுநாதர் ஊழியத்துல வரும்போது ஒரு குருடனை பார்த்து சுகமாகும்படி விரும்புகிறாயான? நீ விரும்பணும். நீங்க ஏதோ ஒண்ணு வாழ்ந்துட்டு போக கூடாது. 4 பேர் மாதிரி ஏதோ இந்த உலகத்துல பிறந்துட்டேன், தப்பா பிறந்துட்டேன், யாருன்னு தெரியல, என்னுடைய குடும்பத்துல என்ன எதுக்கு எங்க அப்பா அம்மா பெத்து போட்டாங்க. சில பேர் கேட்கிறாங்க, எதுக்கு நான் இந்த உலகத்துல வாழணும், அர்த்தம் இல்லாம வாழணும். இப்படியே சொல்லி சொல்லி சாக கூடாது. ஒரு நோக்கம் இல்லாம நீங்க இந்த பூமியில வரல. என் தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி உன்னை இங்க வச்சிருக்கிறார். நீங்கள் யாருக்கும் குறையப்பட்டவர்கள் அல்ல. யாரும் முன்னாடி தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தோல்விக்கு பிறந்தவர்கள் அல்ல. என் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார், நீ வாழ விரும்புறியா? பக்கத்தால பார்த்து கேளுங்க, வாழ விரும்புறியா? வாழ விரும்புறீங்களா? நீங்க என்ன கேளுங்க, நீங்க வாழ விரும்புறீங்களா? நாங்க எல்லாம் நல்லா வாழ விரும்புறோம். சரி, நல்லாதான் இருக்குது கேட்கறதுக்கு. எப்படி வாழுறது? என் பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
அங்கதான் பிரச்சனையா இருக்கு. வந்து காணிக்கை கொடுனா கொடுத்துட்டு போயிடுவேன், வந்து தசம் வாங்க கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா கர்த்தர் என்ன கொடுக்க சொன்னாரு? காதை கொடு. எங்க உட்கார்றீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? சில பேர் தப்பான இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கோயிலுக்கு புறப்பட்டு வந்து கோயில் உள்ளே வராம வெளியில நின்று பேசிட்டு இருந்தா எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன பேசுறோம்? என்ன பேசிட்டு இருக்கிறோம்? என்ன பேசுறோம்? இந்த திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பேசி முடிச்சிட்டேன். இன்னும் என்ன பேசிட்டு இருக்கிற? பேசக்கூடாது. பேசாம உள்ள வந்து கேட்கணும். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுதலை. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உனக்கு போதிப்பேன். என்ன சொல்றாரா? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன? மதங்கள் மனுஷனுக்கு கர்த்தருக்கு கடவுளுக்கு பயப்படுன்னு சொல்லும்போது எப்படி சொல்லுகிறோம்? நடுங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த தேவன், அந்த கடவுள், அந்த இறைவன் எப்படி இருப்பான்னா பயங்கர கொடூரமான முறையில சில சித்திரங்கள் வரைஞ்சு காட்டியிருக்காங்க. உனக்கு பார்த்தா பயம் வரணும். கடவுள் உன்னை கண்ணை நோண்டுவார். சொல்லுங்க, சொல்லியிருக்காங்க. பாருடா நீ என்னென்ன செய்திருக்க, கடவுள் உன்னை பார்த்துட்டு இருக்காரு. உன்னை எப்படி நல்லது செய்வான்னு சொல்லவே மாட்டான். எப்ப பாரு உன்னை தண்டிப்பாரு, உன்னை தலையில கொட்டுவாரு, உன் குடும்பத்தை அழிச்சிடுவாரு. மேல ஒருத்தன் பார்த்துட்டு தானே பாரு, உன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வரும். என்னைக்காவது இந்த கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் நம்ம மனப்பூர்வமா சொல்லியிருப்போமா? நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம சரியா அப்படி சொல்றது இல்லைங்க. பயப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது fear, it's not terror here. இந்த இடத்துல பயம் என்பது பயந்து நடுங்கிறத பத்தி பேசல. பயம் என்பது உள்ளே உண்மையான மரியாதையை காட்டும். ரெவரன்ஸ், பயபக்தி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. தேவன் யார் என்ற கருத்து நிறைய இடத்துல இருக்குதுங்க. பட் பைபிள் சேஸ், biblical translation says deep reverence and respect. அது அவருக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான மரியாதை எப்ப வருதுன்னா ரிலேஷன்ஷிப். நானும் எனக்கும் தேவனுக்கும் என்ன உறவுன்றது தெரிஞ்சாதான் என்னால் அவருக்கு நான் மரியாதை கொடுக்க முடியும். இத பார்க்கும்போது இப்படி சொல்லுது பாருங்க. fear of the Lord சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் காட்டுது. ஏதோ ஒரு பயந்து நடுங்கிறது இல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் 14-15ங்க. இந்த குறிப்பிட்ட வசனம் நான் இங்க சபையில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமா பேசிட்டு வரேன். நிறைய பேர் சாயந்தரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, சாயந்தரம் வந்தா நல்லா இருக்கும். எங்க பிரதர் காலைல வருதே கஷ்டமாகுது, நீங்க வேற சாயந்தரம் வாங்க. ஒவ்வொரு வசனமா அதுல நான் எடுத்து காட்டிட்டு வரேன். நீங்க நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்ல, ஜீவனை விரும்புறீங்களா? நல்லா வாழணும் விரும்புறீங்களா? ஓவர் டைம் போட்டா போறீங்க. And people are willing to work for 18 hours. That corporate company promising them, they are telling, I will give 2 lakhs rupees here. How many hours? 18 hours, 16 hours. பிள்ளைங்களை நம்ம அனுப்பி வைக்கிறோம். பிள்ளைங்க நைட் எல்லாம் வேலை செய்றாங்க. உங்க பிள்ளைங்களை வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறீங்க, நம்புறீங்க. நான் கோயிலுக்கு வரும்போது தான் ஒரு டவுட் வருது, என் பிள்ளை கெட்டுடுமா? அந்த பையன் கூட பேசிட்டு இருக்குதான். இந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி உங்க பொண்ணு எந்த பையன் கிட்ட பேசாத மாதிரி. நீ பார்த்திருக்கியா? உங்க பையன் யார்கிட்ட பேசுறது இல்லையா? சபையில வாலிபர்கள் கூட்டம், வாலிபர் சிறுவர்கள் கூட்டம் போது எத்தனை தடவை யோசிக்கிறாங்க. கோயிலுக்கு அனுப்புனா பிள்ளைங்க எப்படி அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, வெளியில பேசாத மாதிரி. நான் சொல்றேன், வெளியில போய் கெட்டு போலனா கோயில்ல வந்தா கெட்டு போவான். சபையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சபை ஒரு பரிசுத்தமான இடம். We say a lot of lame excuses. சாக்கு போக்கு பேசுறது, பையனையும் பிள்ளையும் வீட்டிலே வச்சுக்கிறது. அடுத்த சந்ததி எப்படிங்க எழும்போம்? அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன தெரியும்?
இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிறீங்க, நீங்க தொழுது கொள்றீங்க. உங்க பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தரை பத்தி தெரியுமா? இடம் கொடுத்திருக்கிறோமா? அவர்கள் தேவனை குறித்து வீட்டுல சொல்லி இருக்கோமா? உங்களால சொல்ல முடியலன்றதுக்காக தான் நான் சபையை வச்சிருக்கேன். அனுப்பி வைங்க, கொண்டு வாங்க, கேட்கட்டும். நான் சொல்லுகிறேன், அடுத்த சந்ததி கர்த்தரை ஆராதிக்கணும். We fail in our part. பகுதியில் தோத்துட்டு இருக்கும். குழந்தைய கூட்டிட்டு வர்றது இல்லை. ஒரு அம்மா சொல்லுது, எப்ப பாரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். வீட்டில் அழுவுறது இல்லையா? இல்ல மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாங்க சொன்னோமா? யாராவது சொன்னோமா? ஒருவேளை இங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பான், நான் சொல்ல மாட்டேன். உங்க பிள்ளை வர்றது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. உங்க பிள்ளை அங்க எங்க ஓடிட்டு இருந்தா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நான் ஆள் வச்சிருக்கேன். அந்த பிள்ளையை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் மேல வச்சிருவாங்க. நீங்க கவலைப்பட வேணாம். உங்க பிள்ளைங்க கெட்டு போக கூடாது. உங்க பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். We have a responsibility. சில பொறுப்பு இருக்குங்க. தானா முளைச்சு வருமா? ஒருத்தர் சொல்றாரு, அது தானா முளைச்சு வரும். தானா முளைக்கிறது பார்த்திருக்கீங்களா? இந்த கிளை அடுத்த வீட்டு சந்துல போய் நுழையும். வெற்றவும் ஒருத்தர் இருக்கணும், நறுக்கிறவும் ஒருத்தர் இருக்கணும். அந்த செடி கனி கொடுக்கணும்னா அதை கபாத் பண்ணணும். அது அங்கங்க வெட்டாதான் கனி கொடுக்கும். விட்டுட்டோம்னா தானா வளர்ந்தா அது ஒரு நாள் தானா விழுந்துரும். ஆனா அதை பராமரிச்சா அது நிழல் கொடுக்கும், பறவைகள் வந்து தங்கும், அநேகர் புசிப்பாங்க. கை தட்டிட்டு பேசாம இருந்துராதீங்க. பொறுப்பு இருக்கு. சொல்றாரு, பிள்ளைகளே நீங்க நல்லா வாழணும் விரும்புறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா நான் போதிக்கிறேன். அப்ப என்ன பயந்து நடுகிறதா? கொன்னுடுவாரா? அழிச்சிடுவாரா? கண்ணை நோண்டிடுவாரா? இல்ல இல்ல இல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்றாரு, நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு 14 வசனம் சொல்றாரு. முதல்ல, எத்தனை பேர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய, யார் தேவனுடைய பிள்ளைங்க? ஏஞ்சல், மேரி, ராகேல், ரூத், மரியாள், இவங்க கிறிஸ்துவரா? கிறிஸ்துவ பேர் வச்சதுனால கிறிஸ்தவம் கிடையாது. உலகத்துல எல்லாரும் கர்த்தர் பிள்ளைங்க தான். எல்லாரும் we are all the children of God. And you can say that, but Bible never say that. நீங்க சொல்லலாம், பைபிள் சொல்லல. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்கள். ரட்சிப்பினுடைய டபுள் அஷூரன்ஸ். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு எப்படி தெரியும்? எனக்குள்ள டீப் இன்சைட் இன் மை ஸ்பிரிட், இன் தி மோஸ்ட் பீயிங், மை ஸ்பிரிட் நோஸ் மை ஃபாதர். என் ஆவி என் அப்பாவை தெரியுது. அது உள்ள இருந்து ஆவியானவர் நடத்துறார். ஹலோ, அது அந்த ரட்சிப்பு எப்படிங்க என்னதுன்னு கேட்குறாங்க. நீங்க நல்ல ஆளா இருக்கலாங்க, ஒழுக்கமா வேலைக்கு போகலாம், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாம இருக்கலாம், உண்மையா ஆனஸ்டா நல்ல ஆளா இருக்கும். ஆனா அந்த ரட்சிப்பு பெறதுக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர், தேவனுடைய ஒரு சந்திப்பு ஏற்படுது பாருங்க. அவர் எப்படி தொடறாருன்னா, அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு தேவன் மேல ஒரு பயம் வரும். எப்ப தெரியுமா? நான் பாவின்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது நான் தகுதி இல்லையே, இவ்வளோ ஒரு நல்ல தேவன், ஒரு பரிசுத்த தேவன், அவர் என்னை தொடும்போது எனக்கு தெரியுது, something is happening inside of my spirit. I'm really enjoying his grace. அவர் இரக்கத்தை பார்க்கிறேன், கிருபையை பார்க்கிறேன். அவர் என்ன அப்படிப்பட்ட நிலைமையை எனக்கு முதல்ல சுட்டி காட்டுறாரு, உணர்த்துறாரு. நான் பாவின் தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு தேவனுடைய நீதியே கிடைக்குது. ரட்சிப்பு எப்போ வருதுன்னா, மனம் திரும்புதல் இல்லாம மீட்பு வராது. அப்போ மனம் திரும்புதல் வரணும்னா you must know yourself that you are a sinner. நீ பாவின்னு உனக்கு தெரியணுமே. ஆனா அவங்க கேட்கறாங்க, நான் என்ன பாவம் பண்ண? நீ பாவம் பண்ணதை பத்தியே சொல்லலைங்க. மேபி a right person, நல்ல ஆளா இருக்கலாம். ஆனா இந்த தேவனுக்கு முன்பாக, அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக உனக்கு தெரியும் பாருங்க, நான் தகுதியே இல்லைன்னு ஒரு பயம் வரும் உள்ள. அப்புறம் அந்த ரட்சிப்பு வந்த பிறகு எழுதுறாரு, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை பெறாமல். நல்லா கையில தட்டி நாம் தேவனை துதிக்கிறோம். The first experience, முதல் தடவை என் ஆவியில உணர்த்தப்படும் போது எனக்கு அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் பயந்து நிக்கிறேன். எங்க வேதத்தை எங்க வேணா படிச்சு பாருங்க, ஏசாயா பயந்தான்.
பேதுரு தேவனுடைய சமூகத்திலே பயந்தான். ஒவ்வொரு மனுஷனையும் கவனிச்சு பாருங்க. பவுல் தரையில விழுறான், யோவான் தரையில விழுகிறான். எல்லாருமே அந்த ஒரு பயம் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் வர்றதில்லை. இப்ப திரும்பவும் நான் அப்படி பயப்படுறதில்லை. ஏன்னா இப்ப எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு. முன்பு நான் உறவு இல்லாமல் இருந்தேன், பாவி என்ற இடத்தில் இருந்தேன், தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருந்தேன். ஆனால் மறுபிறப்பை பெற்ற பிறகு இப்பொழுது அவர் ஆவியினால திரும்ப நான் பயப்படுறது ஆவியை பெறாம இப்ப வேற ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன பாது? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆவியை எனக்கு கொடுத்திருக்கு. இப்ப நான் அப்பா பார்த்து பயப்படுறது இல்லை, நடுங்கிறது இல்லை. முன்பு நான் பிசாசு என்னுடைய பிதாவா இருந்தான். சொல்றாரு, உங்கள் பிதா டெவில் அப்படின்றார், பாவத்தின் விளைவினால. இப்போ நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்துவின் பிதா என் பிதாவாய் மாறினார். அவர் ரத்தத்தினால எனக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்படும் போது இப்ப நான் பயந்து தூரமா நிக்காம ஒரு கூப்பிடுது என் ஆவி. அப்பா பிதா. கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது உள்ள உள்ள கூப்பிடுது. ஒரு பிள்ளை துன்பப்படும்போது அப்பான்னு கூப்பிடுது பாரு, அந்த மாதிரி உள்ளகர் ஆவி தேவனை கடவுளை கூப்பிடாது, அப்பா என்று அழைக்கும்படி. Because we are his children. அப்ப பயம்னா கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதை. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிகிறது அவர் என்னுடைய தகப்பன், எனக்கு அவர் நல்லவர், என்னை தேடி வந்தார், என்னை மீட்டெடுத்தார். நான் அவருக்கு மரியாதை கொடுக்கிறேன், அவரை ரெஸ்பெக்ட் பண்றேன். ஒரு அப்பா பிள்ளை என்ற உறவு பேசுறது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா புரிய மாட்டேது பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அப்பா சும்மா குடிச்சிட்டு பிள்ளைய போட்டு அடிக்கிறது, மனைவி அடிக்கிற உடனே சில பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அப்பாவை பார்த்து நான் கல்யாணமே பண்ற மாதிரி இல்லைன்ட்டான். இல்லை, இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு. நீங்க அந்த அப்பா சொல்லல, இது பரலோக தகப்பன். அப்படிப்பட்ட அப்பாவை கூட நீ மன்னிப்ப, நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அப்பாவை ருசிச்சதுனால இந்த உலகத்துல நீங்கள் அவரை போல வாழ விரும்புகிறீங்க. கசப்பு, வைராக்கியம், கோபம் அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆமென். ஒரு மரியாதை, டீப் உள்ள ஆவியில டீப் ரெவரன்ஸ், உள்ள ஆழத்துல ஒரு மரியாதை. ஆமென். இது பழைய ஏற்பாட்டில் இருக்குதுன்னு நினைச்ச கூடாது, புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ல பேதுரு எப்படி சொல்றாரு பாருங்க, படிங்க. தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனமும் செய்யத்தக்கதாக அதுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து. எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம்? கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க. எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டோம்? பக்கத்துல சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நல்லா சொல்லுங்க. சரி, நல்லா வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா. எப்படி அப்படின்றத பேதுரு அங்க இருந்து எடுத்து இங்க போடுறாரு. படிங்க, அடுத்தது படிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். 2 காரியம் சொல்றாரு. பொல்லாப்பு, ஈவில், கபட்டுன்னு சொல்லும் போது தெரியுமா உங்களுக்கு? பொய், லைஸ். எல்லா இடத்துலயும் நிறைய ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கான், யோகா பயிற்சி மையம் இருக்குங்களா இல்லையா? அது என்னன்னா உடம்ப ரப்பர் மாதிரி வளைச்சிருவாங்க. கரெக்டா? ஜிம்மு வச்சிருக்கான், ட்ரெட்மில்ல ஓடி கீடி பண்ணி, அப்புறமா நீங்க அரிசி சாப்பிடாதீங்க, புரோட்டீன் சாப்பிடுன்னு கொடுக்குறான். நாங்கெல்லாம் சின்னதுல என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? கேட்டு பாருங்க, எங்க ஜென்ரேஷன் எல்லாம் கேட்டு பாருங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டான், எத்தனை தோசை சாப்பிட்டான்னு கேட்டு பாருங்க. அவன் என்ன தடிசா ஆயிட்டான்? இப்ப இருக்கிற பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, நாங்க அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, டேடி எனக்கு புரோட்டீன் வாங்கி கொடுந்து. ஏன்னா எந்த வேலையும் செய்யுதுங்க, கீழே ஒரு பொருள் போட்டா எடுக்க முடியல. இவெல்லாம் எதுக்கு எக்ஸசைஸ் பண்றான்னு எனக்கு தெரியல. வீட்டு வேலை செய்தாலுமே நல்லா இருக்கலாம். அதை எடு, இதை எடு, அதை எடு, இதை எடு நின்றுட்டு ஒவ்வொன்றும் கமெண்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு மேல ஒண்ணு போட்டுக்கிறது, கையில ஒண்ணு வச்சு இப்படி இப்படி இப்படி. அது வீட்டுல செய்யலாமே.
ஊருக்கு பிரயோஜனப்படும். நீ இப்படி இப்படி ஆட்டுறது எவனுக்கு பிரயோஜனம்? உனக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊருக்கும் பிரயோஜனம் இல்ல, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இந்த திட்டுற மாதிரி இருக்குதா? எல்லாத்துக்கும் பயிற்சி மையம் இருக்குது இல்ல? உடம்ப ட்ரிம் பண்றதுக்கு பயிற்சி மையம் இருக்குது. வாயை பழக்கிறதுக்கு டேம் பண்றதுக்கு பயிற்சி மையம் இருக்குதா? அதுதான் கேள்வி. இப்போ உங்க வாய சரி பண்றதுக்கு எங்காவது ட்ரைனிங் சென்டர் வாருங்கள், எங்க இடத்துல ஒரு பயிற்சி மையம் இருக்கிறது, உங்கள் வாயை நாங்கள் சரிப்படுத்துவோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கானா? அகாப்பை சிட்டி சர்ச்ல இருக்கு. நல்லா கை தட்டலாம். அதுக்குதான் கோயில்ல வாழ்றது. நீ இப்படி இந்த காலத்துக்கு இங்க வைக்கிறது, இந்த இல்ல இல்ல வாயை எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலுமே கையும் காலம் நல்லா ஆயிடும். இன்னைக்கு வேலையை சில பேர் இழந்திருக்கான், குடும்பத்தை இழந்திருக்கான். சில பேருக்கு வேலைக்கு போக முடியாது, ஏன்னா வாய் சரியில்லை. எங்க போனாலும் வாய் சரி கிடையாது. தீமையானதே சில பேர் பேசுவாங்க. இப்ப இதே தொழிலை வச்சிருக்கான். அவரை பத்தி பேசுறது யூடியூப்ல எழுத வேண்டியது. இந்த ஆளை பத்தி யாருக்குமே தெரியாது. இவர் எப்படின்னா இவர் பாரசைட். அவரை பத்தி பேசணும்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு 200 பேர் 300 பேர் 1000 பேர். இவன் தனியா ஏதாவது ஒன்று எழுத சொல்லுங்க, ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு கடவுளை பத்தி ஒரு நல்ல செய்தி அவனை எழுத சொல்லுங்க, 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அறிவே கிடையாது. ஆனா அவன் எப்படி வாழறான்னா, யாராவது ஒருத்தரை பத்தி குற்றப்படுத்துறானே அவனை கூப்பிட்டு, நீ ஏதாவது ஒன்று எழுது, நீ சுயமா யாரை பத்தி எழுதாம இயேசுவை பத்தி ஏதாவது எழுதுன்னு சொல்லுங்க, அந்த ஆளை எழுத சொல்லுங்க பார்க்கலாம். அப்பவே தெரியும் இவன் ஒரு டெவில். சபைக்கு வருவது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போகாதபடி வாயின் தாறுமாற்றை நீக்குங்கள். Speak evil of no man. யாரை பத்தியும் தீமையா பேசாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்ப என்ன பார்த்து சொல்லுங்க. யாரை பத்தியும் தீமை நல்லா இல்ல, ஒருத்தர் சொல்லிக்கிறது. ஏன்னா நம்ம யாரும் சரியில்லை. நானும் இவ்வளவு பிரசவம் பண்ணிட்டு திடீர்னு என் வாய் கூட கொழுப்பு பிடிச்சி பேசிடும். அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு ஒரு ஆள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், we are just a human being. அப்படியே சொல்லிட்டு சாக்கு சொல்லிட்டு கூடாது. வளரணும், மாறணும், மாற வேண்டிய இடத்துல மாறணும். நான் அட்மிட் பண்றேன், நான் மாத்திக்கிறேன். நான் சொல்லும் போது இல்ல நான் சரியா தான் பேசுறேன், அப்படி ஆர்கியூ பண்றது இல்ல, சரி ஓகே நான் பண்ணிடுறேன். ஆனா அவங்க லேச விட மாட்டாங்க. இன்னொரு தடவை சொல்லு, வெக்கம் வரணும் இல்ல. உங்களுக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? உடனே அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி கண்டு போட்டு அவங்க கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சு, தீமை பேசாதே. நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளை பத்தி சொல்லும் போது நம்ம பெரிய ஹெட் மாதிரியும், அவன் யாரா எனக்கு சொல்றதுக்குன்றாம, நீ கொஞ்சம் உங்களே நீங்க தனியா படம் வரைஞ்சி பார்த்துட்டு நீ எப்படிப்பட்ட ஆள் நீயே பார்த்துக்க, அவ்வளவு பெரிய ஆளா நீ. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க பேசக்கூடாது, எந்த தலைவரையும் பேசக்கூடாது, எந்த மனுஷனையும் பேசக்கூடாது, யாரையும் தீமையாய் பேசாதே. இருங்க, தீமையாய் பேசாதே எல்லாம் சொல்லுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இது முடிக்காம விட போறது இல்ல. தீமையாய் பேசாதே. செகண்ட், lying tongue, பொய் பேசும் வாய் எல்லாம் சொல்லுங்க. Very dangerous. Totally it will destroy your personality. பொய் பேசுனீங்கன்னா உங்களுடைய ஆள் தன்மையை அழிச்சிடும். உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. சின்னதுல நான் படிச்ச ஒரு சின்ன கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தன் எப்ப பாரு புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்தானா. ஒரு நாள் உண்மையாலுமே புலி வந்தது பாருங்க, அவன் மாட்டிட்டான். புலி வருதுன்னு எவனும் வரல, செத்துட்டான். அந்த ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி என்னன்னா, பொய் பேசினா அந்த பொய்யே உன்னை அழிச்சிடும்னு அர்த்தம். அவ்வளவுதான், தட்ஸ் சிம்பிள். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், நாம போய் இருக்கிறதுல அதிகமா பொய் பேசுறவங்க யாருன்னு பார்த்தா ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவங்க தான் ரொம்ப சூப்பரா பொய் பேசுவாங்க. ரொம்ப ஜெபம் பண்ணி ரொம்ப பொய் பேசுறவங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை சிம்பிள். ட்ரெயின் பண்ணிக்கங்க, பகல் மாத்திக்கணும். டேம் யுவர் டங், நாவை பயிற்சி செய். கிட்ட வரணும் போல இருக்குதுங்க. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க.
தீவனை விரும்புறியா? நல்ல நாளை பார்க்கணுமா? அப்ப 2 கண்டிஷன் சொல்றாரு. நாவு, உதடு. இத 2 சரி பண்ணா உங்க வாழ்க்கையில நல்ல நாள் வரும். பகல் சொல்ல நல்ல நாள் வரும். ஐயா இது வரைக்கும் ஒரு நல்ல நாளே பார்க்கலன்னா, அம்மா வாய் மாத்தினா சரியாயிடும். வாயை மாத்தினா சரியாயிடும். இப்ப என்ன பேசுறேன்? தீமையை பேசாம நன்மையை பேசுறேன். அததான் பவுல் பேசுறாரு. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறது தீமை. அதை பத்தி பேசல. கலக்கம் வந்தும், கலக்கம் ஏன் வந்தது? ஏன் என் மனசுல கலக்கம் வந்தது? யாரால எனக்கு இந்த கலக்கம் வந்தது? பேசல. ஆனா அவர் சொல்ற மனம் உடைய மாட்டேன். அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. கலக்கம் வருது. ஆனா சொல்ற நான் மனம் உடைய மாட்டேன். துன்பம் வந்துச்சு. உடனே எல்லா சபை மக்களையும் கூப்பிட்டு எனக்கு நிறைய துன்பகுது, ஊழியத்துல அது இருக்குன்னு சொல்லல. நான் கைவிடப்படுகிறது அல்ல. கீழே தள்ளுறாங்க. அவர் சொல்ல இல்ல நான் மடிந்து போகிறது இல்ல. அப்படி பேச கத்துக்கணும். எப்படிங்க பேசுறது? தேவனுடைய வசனத்தையே பேசுங்கள். தேவனுடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. உன் நாவிலே மரணமும் ஜீவனும் நன்மையும் ஆசீர்வாதமும் சாபமும் ஆசீர்வாதமும் வாயில தான் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா போவோம். அதனால பசங்க அடுத்த வாரம் வந்துடணும். இந்த சீரியல் நல்லா இருக்குதுங்களா? டிராமால போடுறாங்க சீரியல். அதை போய் உட்காந்து பார்த்துன்னு சீரியல் எதுவுமே நல்லா இருக்காது. இந்த சீரியல் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நல்லா வாழலாம். தீவனை விரும்புறீங்களா? நல்லா வாழணும் விரும்புறீங்களா? சுகமான நாளை பார்க்க விரும்புறீங்களா? வாயை பார்த்துங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த வாயை பத்தி பேச போறேன். நல்லா ஒரு ஆமென் சொல்லலாமா? எழுந்து கர்த்தரை துதிப்போம். இந்த வாயின் அழகா இருக்கிறதுக்கு லிப்ஸ்டிக்லாம் போடுறோம். நல்லதுதான். இந்த வாயை நல்லா இருக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றோம். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க போட வேணான்னு சொல்லல, போட்டுங்க. கொஞ்சம் மேக்கப் போடுறதுனால தப்பு கிடையாது. ஓகே, கொஞ்சம் நல்லாவே போட்டு, எவ்வளவு இஷ்டமா அவ்வளவு போட்டு. சில பேர் பெயிண்ட் அடிப்பாங்க பாருங்க, அந்த வண்டியில போகும்போது அந்த கலர் தெரியும். அந்த மாதிரி பச்சாக்க அடிச்சிருப்பான். அது அவன் காசு அவன் அடிச்சுக்கிறான். நான் போய் ஏன்பா இப்படி அடிச்சுன்னு கேட்க முடியுமா என்ன? பரவாயில்ல அடிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வீடு பழசாயில் நல்லா இருக்கு. அந்த மாதிரி சில பேர் மேக்கப் போட்டாங்கன்னா அது எப்படின்னு சொல்ல முடியாது, பயங்கரமா இருக்கும். பரவாயில்ல போட்டுக்க, அது முகம். அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்குது. அழகு எங்க இருக்கு தெரியுமா? வார்த்தையிலங்க. வேர்ட். வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட் ஐ ஸ்பீக். கவனிங்க, புருஷர்களே மனைவி கிட்ட எப்படி பேசுறீங்க? மனைவிகளே பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுறீங்க? பெற்றோர்களே பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுறீங்க? பிள்ளைகளே பெற்றோர்கிட்ட எப்படி பேசுறீங்க? Don't follow the worldly pattern. உலக ஜனங்க மாதிரி பண்ணாதீங்க. அவங்க இந்த பிள்ளைங்க இப்போ அப்பா அம்மா கிட்ட பேசுற விதம் நிறைய மாற்றங்கள். இப்பெல்லாம் நான் கூப்பிட்டேன் சொல்லு, சும்மா கத்தினே இருக்குது பாரு. யாரா? அதை உள்ள இருக்கிற ஒரு பெருசு பதில் கொடுக்குறான் பாருங்க. எப்படிங்க நாளைக்கு உன் பையன் எழும்பி பேச மாட்டான்? இன்னைக்கு சரீரத்தில் தெம்பு இருக்குது, திடீர்னு அப்பாவே கையை ஓங்குற அடிக்கிறதுக்கு, அம்மாவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்குற. நாளைக்கு ஒருவேளை கையை வராம கூட போலாம். நாளைக்கு வயசாகும், உனக்கும் வயசாகும். தப்பு தப்பா பேசாதீங்க. வீட்டில் பெற்றோர்கள் சொல்றேன், பிள்ளைகளை சபிக்காதீங்க. வாய் ரொம்ப முக்கியமானது. இயேசுநாதர் சொன்னாரு, இந்த மரத்தை பார்த்து இனி ஒரு நாளும் உன்னிடத்திலிருந்து கனியை புசியாது இருப்பான். சபிச்சாரா? சபிக்கல. மரமே நாசமா போன்னு சொல்ல, பழம் வராதுன்னாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி வீட்டுல பிள்ளைங்களை வந்து சபிக்கிறீங்க. எப்படி தெரியுமா? நீ படிக்க மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா, நீ வேலைக்கு போக மாட்டடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபிக்கிறேன்னு அர்த்தம். சபிக்காதீங்க. எப்படி பேசுறதுன்னு அடுத்த வாரம் நிறைய கத்து கொடுக்குறேன். சொல்லணும், பிரயோஜனமா சொல்லணும். நெகட்டிவ் சைட்லயே சொல்லாம பாசிட்டிவா பேசணும். நல்லா முற்போக்கு. அது வசனம் சொல்லி கொடுது. எப்படி பிள்ளைகளுக்கு சொல்றது, எப்படி புருஷங்கிட்ட பேசுறது, எப்படி மனைவி புருஷங்கிட்ட பேசுறது என்ற அருமையான புத்தகம் வேத புத்தகம். டீச்சர்ஸ் கிட்ட பிள்ளைங்க எப்படி பழகிறது, பெற்றோர்கள் கிட்ட பிள்ளைங்க எப்படி பழகிறது, எல்லாமே வேதத்துல இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுவோம்.
நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. I'm not going to talk about the family, but little bit here and there. அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆமென். ஏன்னா வார்த்தை இல்ல. அப்ப எல்லாருக்குமே நம்ம விரும்புறோம் நல்லா வாழணும். கையில வைத்து சொல்லுங்க, அன்புள்ள பிதாவே, நன்றாக வாழ்வதை நான் விரும்புகிறேன். ஜீவன் விரும்பி நல்ல நாளை நான் பார்த்து வெகு காலமாய் உயிர் வாழ நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உம்முடைய சித்தத்தை செய்ய, இந்த நோக்கத்தை நிறைவேற்ற என் செல்வம், என் பலன் எல்லாம் உமக்கென்று கொடுக்க, உம்மை ஆராதிக்க என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். ஆமென். நல்ல கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.